டேய் மாப்பிள்ள, இப்போ என்னடா செய்யுது? படகுக்கு தவணை கட்டணுமே. மாப்பிள்ள, எனக்கு ஒரு ஐடியா. இனி நம்ம ஆளுங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, ரம்மி ஜாக்கின்னு சீட்டு விளையாட்டு தான். இப்போ நம்ம 2 பேரும் உள்ளே புந்து ஜெயிச்சோன்னு வையே, பெரிய கப்பலே வாங்கிடலாம். டேய் ஜோக்கர் மாதிரி பேசாதடா. சீட்டு விளையாடுறதுக்கு ரூபா வேணும், வேணா உன்னையே வச்சு விளையாடுவா. தம்பி, ரொம்ப கட்டையை கொடுக்காத. ஜோக்கர்லாம் சீட்டாட்டமே கிடையாதுப்பா, அப்புறம் எவனு டிக் அடிக்க முடியாது. ஆமாடா, குடிகாரன்னு பேரை வாங்கிட்டேன், இப்போ சூதாடின்னு வேற பேரை வாங்கணுமா? பேர் கெட்டு போனா என்னடா, பணம் சம்பாதிச்சா கெட்டு போன பேரை ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். அதுக்கப்புறம் எவனு வந்த வழியை பார்க்க மாட்டானுங்க, வந்ததான் பார்ப்பானுங்க. எங்க அம்மா அன்னைக்கே சொல்லிச்சு, அந்த குண்டு பயலோட சேராதுன்னு. முதல்ல உன் சேர்க்கையை விட்டாதான் சரியா. மாப்பிள்ள, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. டேய் அருளு, டேய் எஸ்தர் வருதுடா. சரி நீ போ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணல. இல்லப்பா, நானே கூலி வேலைக்கு போறேன், சொன்னா மனசு கஷ்டப்படுவேன், அதான். உனக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. டேய் அருளே, பஸ் வந்துருச்சுடா. அடுத்த பஸ்ல போய்க்கலாம்டா. இதான்டா கடைசி பஸ், வாடா. வரேன் சார். ஸ்டாப் ஸ்டாப். கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுறேன். ஓடேன் ஓடேன். ஏறா ஏறா. மாப்பிள்ள, எஸ்தரை விட்டுட்டு போகிறது ஒரு மாதிரியா இருக்கு, மனசே சரியில்லை. இருக்கும்டா, அதான் 1 மாதத்துக்கு தாங்குற மாதிரி நெத்திக்கு நடுவில் பச்சக்குன்னு கொடுத்துச்சுல, அடங்கு. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த யோ டிரைவர், உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இப்பதான் முத வெளியூருக்கு வேலைக்கு போறோம், அபசனம் பிடிச்ச மாதிரி பாட்டை மாத்தியா? ஏய் போடா, போய் உட்காருடா. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன்னையெல்லாம் இந்த குச்சியை பிடிங்கி அடிச்சு. டேய், கை கால் வச்சுக்கிட்டு இங்கே சும்மா இருக்கணும், இது புது இடம், என்ன புரியுதா? எல்லாம் தெரியும். இன்னும் எவ்வளோ தூரம் நான் கூட்டு போவேன்? இங்கே யார் இருக்கா, யார் வேலை தருவா? 1/2 மணி நேரமாக நடக்கிறேன், தண்ணி தவிக்குது, சுற்றி உப்பா வேற இருக்குது. எங்கடா போகிறோம்? வா அருள், கரெக்டாக வந்துட்டீங்க. இவர் தான் நம்ம தோஸ்து, குடி ஆஸ்பத்திரியில் பழகணும். ஏய் இவர் எனக்கு தெரியும்பா, நம்ம எபினேசர் அக்கா கடையில் சரக்கு வாங்கி அடிப்பாரு. ஏய் இப்போ திருந்திட்டாப்ல. நல்லா இருக்கீங்களா? மங்களே. இவர் அந்தோனி, எங்கள் ஊர், அப்பா டீ கடை வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் உன்கிட்ட கேட்டாரா? ஏய் வாங்கப்பா, முதலாளி இருக்காரு. முதலாளி ஏற்கனவே சொல்லியிருந்தால சொந்த கடை பாருங்க. வணக்கம் வணக்கம் ஆச்சு. அந்த பெரிய மேஸ்திரி வர சொல்லு. இருங்கப்பா வந்துடுறேன். என்னண்ணே கூப்பிட்டீங்களா? உள்ள போய் காப்பி போடுமா. காபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை அண்ணாச்சி. காப்பி எனக்குல, போ உட்காரு. தள்ளி பாருடா. என்னண்ணாச்சி? தம்பி, அண்ணாச்சி மேஸ்திரியை கூட்டு வர சொன்னாருப்பா. ஏல மேஸ்திரியே இருந்தாம்ல, ஏற்கனவே ஆள் ஜாஸ்தியாக இருக்கு. இல்லை இவனுங்களை கூட்டு போய் அதை கரையை ஏற்றி கிட்ட சொல்ல. ஏய் வா போங்கப்பா. உப்பள வேலை ரொம்ப கடுமையான வேலை. வைராக்கியமா படகு வாங்கறதுக்காக அங்கே உழைச்சாரு என் வீட்டுக்காரர். வணக்கம் ஆச்சு. ஆ என்னப்பா மீனவ தம்பிகளா? இல்லை உங்களை மாதிரி கட்டுமுறை ஏறி கடலுக்கு போகிற மீனவ பருவெல்லாம் இந்த வேலைக்கு வரமாட்டானுங்களே, நீங்கள் எப்படி வந்திய? அங்கே மீன்பிடி தடை, 45 நாள் விடுப்பு. இருக்கலாம்ப்பா. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே எவ்வளவு தான் ஜாக்கிரதையாக வேலை பார்த்தாலும் படிக உப்பு பிளேடு மாதிரி காலை கிழித்து ரணமாக்கிறோம். உப்போட வெளிச்சத்தில் கண்ணு கூசி பார்வை மங்கி போயிடும். ஒரு மீனவனுக்கு தேவை உறுதியான காலும் கூர்மையான பார்வையும் முக்கியம்ல. அப்போ இவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க நாச்சி? இவங்களுக்கு அது பழகி போச்சப்பா. அப்போது எங்களுக்கும் பழகிறோம். அப்போ ஒரு உறுதியோடு தான் வந்திருக்கே. அது சரி. காலுக்கு போட்டுக்கோ. இந்தா. அந்த உப்பள முதலாளியோட தங்கச்சி இவரை விரும்பியிருக்காங்க. என்னை விட எல்லா விதத்துலேயும் வசந்திருக்கிற அந்த பொண்ணை அவர் நினச்சிருந்தா விரும்பியிருக்கலாம். ஆனால் என் கணவர் என்னையே நினச்சிட்டு இருந்தாரு, நான் அவரை நினச்சிட்டு இருந்த மாதிரி. யாரா அந்த பொண்ணு?
ஏய் உட்காந்து பாடுறா தெரியாம. நம்ம அருளப்பசாமி கட்டிக்க போகிற பொண்ணு. அப்படியா? ஆமாம். கூப்பிடு. ஏ பாப்பா, இங்கே வாமா, இங்கே வாமா. ஏய் என்னடா இது அருளப்பசாமி போட்டு இவ்வளோ லேட்டாக இது? பிரேம்னேஸ்வரு, அருளப்பசாமி போட்டுக்கு எப்படா பயமரம் கட்டுவீங்க? இன்னும் 2 வாரம் ஆகுங்கத்தா. அருளப்பசாமி ரொம்ப நல்ல பயடா. அவன் வெளியூர்லேருந்து வரதுக்குள்ளே வல்லத்தை அழகாக ரெடி பண்ணி கொடுக்கணும். சரிங்கத்தா. யாரும்மா நீ? போட்டுக்கிட்ட ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கியா? வந்த வேலை முடிஞ்சில்ல, கிளம்பு. என்ன அருளப்பசாமி, ஊருக்கு போனால் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்களா? உங்களை எப்படிங்க மறக்க முடியும்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் சேலை என்ன விலை? ஏன் பிடிச்சிருக்கா? இல்லை, நீங்கள் நிறைய நல்ல சேலை கட்டுறீங்க. ம். இதே மாதிரி நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் கேட்டேன். எங்கள் ஊர் தான், பேர் எஸ்தர். ஒரு நாள் கூட்டியாரேன். ஆ. டேய், அந்த பொண்ணு நம்ம முதலாளியம்மா. டக்குன்னு வேலையை விட்டு பண்ண என்னடா பண்ணுவ? காசு இல்லாமல் ஊர் பக்கம் போக முடியுமா? நீ என் தங்கச்சிமா இருக்கேன்னு சொன்னா அந்த பிள்ளைய விலைக்கு போகுது. இல்லைடா மாப்பிள்ள, அந்த புள்ள என்னை விரும்புதுடா. விரும்புகிற பிள்ளைகிட்ட போய் நீ என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லி அந்த புள்ளையை அசிங்கப்படுத்த விரும்பலடா. நமக்காக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னாலே நம்ம ஊர் புள்ளைய புரிஞ்சுக்கிட்டு விலகிறோம்டா. ரொம்ப நல்லவனா இருக்காதடா, மறந்துடுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் கெட்டவனாவும் இரு, அப்பதான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. போ. மேஸ்திரி அண்ணே, வணக்கம்ண்ணே. நல்ல வேலை, பார்த்து பேசணும். அண்ணா இந்தாங்க. அண்ணாச்சி வர சொன்னீங்களாமே அண்ணாச்சி? பார்த்தா நல்ல பையனா இருக்கியாப்பா. எதுக்கு இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுற? இல்லை அண்ணாச்சி, எங்கள் அப்பன் பேரில் வல்ல வாங்கி ஓட்டுறேன்னு ஊருக்கார் பயலுக்கிட்ட சவால் விட்டுட்டேன். தவணை கட்டணும். 2 மாதம் உழைச்சா காசை சேர்த்து கட்டிடலாம். நான் உனக்கு உதவி பண்ண ஏற்றுக்குவியா? இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவார்னு நான் கட்டிக்க போகிற புள்ள சொல்லிச்சு. அது உண்மை நினைக்கிறேன் அண்ணாச்சி. உண்மைதான். உண்மையானவங்க ஒரு காலமும் தோத்தது கிடையாது. நீ நிச்சயம் ஜெயிப்பப்பா. எல்லாம் அருளப்பசாமி, இந்தா. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? நீ விரும்புகிற பிள்ளைக்கு உண்மையாக இருக்க பத்தியா? அதான் இது. நீ என்கிட்ட ரசித்த சேலை, உனக்கு சுட்டி புதுசாக வாங்கின சேலை. உன் எஸ்தர்கிட்ட போய் சொல்லு இந்த உப்புலக்கறி கொடுத்தேன்னு. என்ன? சரிங்க, வரேன். நல்லபடியாக போயிட்டு வா. அடா கிளம்புவோம். சரி. ஏப்பா இந்த பாருப்பா மயம் வரேன்ப்பா. ஏய் எங்கடா போயிருக்கா? மீன் பிடிக்க போயிருந்தேன். மீன் பிடிக்கவா? ம். நீயா? ம். கடற்குள்ள போயா? நீ ஏன் ஒத்த பிள்ளைய குறைச்சு பேசாதப்பா, அசிங்கமாக இருக்குதுல்ல. பரவாயில்லடா, நீ என்ன மாதிரியே டீ கிளாஸ் கழுவி விட்டு பயந்தே போயிட்டேன்டா. சரி, மீன் எங்க ராஜா? அடேங்க அப்பா. பணத்தை வையா. இந்தா உன் வல்லத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம். உங்கள் அப்பா என்கிட்ட வந்து கேட்டதுனால தான் முன்பணம் வாங்காமலே வல்லத்தை ரெடி பண்ணேன். அவர் இப்போ உங்களை பார்த்தாப்ல? ஓ, நீ என்னை வந்து பார்க்குறதுக்கு முன்னாலே உங்கள் அப்பா உனக்காக என்கிட்ட வந்து பேசிட்டாரியா? உன் வல்லத்தை நீ எப்போ வேணாலும் கடலில் இறக்கலாம். ஓ. மா, எங்கடா போன? சோறு போடவா? அப்பா, இனிமே கடைப்புறத்தில் யார்கிட்ட நீ கூலி வேலைக்கு போய் நிற்காத. யார் படகுக்கும் நீ போவானா? நம்ம சொந்தமாக ஒரு படகு வாங்கிட்டோம்ப்பா. இந்தா வாங்கிக்கங்க.
ஏய் என்ன அழுவுறது? உன் வல்லத்தை நீ எப்போ எடுக்க போற? எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அருமையான தருணத்திலே கடவுள் உங்கள் எல்லா செயல்களுக்கும் உறுதுணையாக இருப்பார், ஆசீர்வதிப்பார். நீ ஜெயிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம். முழு மனசோட என் பொண்ணை நான் உனக்கு தரேன் அருளப்பசாமி. எக்காரணத்து கொண்டும் நான் பெறாத என் மகளை கை நீட்டி அடிச்சிடாத. அவ கடைசி வரைக்கும் கூடவே இருப்பா. அலெக்ஸு, கடலில் என் மகனை பார்த்தீங்களா? முன்கடலை நான் பார்க்கலையே, நீ பார்த்தியா? பார்க்கலையே, நான் கடலுக்கே போகலையே. டேய், அருளப்பசாமியை பார்த்தியா நீ? அவன் புறங்கடலில் போயிருப்பான் சொரா பிடிக்கிறப்ப. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. கரமுழுக்கு தேடி பார்த்துட்டேன், அவனை இன்னும் காணா. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. வாங்க போய் ஆளுக கிட்ட விசாரிக்கலாம். என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? புறங்கடல்ல காத்தோட்டம் அதிகமா இருக்கான் ஊர்ல சொல்றாங்க. நீங்க இருமா, நான் வந்துடுறேன். ஏய் ஏய் எஸ்தர் எஸ்தர் அருளப்பசாமி குஹாய், எங்க தம்பி அருளப்பசாமி
ஐயோ அப்பா அருளு அருளு வீட்டையே சுத்தி சுத்தி வந்த பையன் வீட்டோடையே இருக்கட்டும். வெளியே தெரிய வேண்டாம் பிள்ளைகளா, இவன் கூடயே இருக்கட்டும். ஏமா என் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா இருப்பான் எஸ்தர். இந்த நிலைமையில நான் பார்க்கணும். சுவே, இது பகவா என்ன உசுரோட வச்சிருக்க. அவர் என்னை விட்டு போக கூடாது மாமா, அவர் என்னை விட்டு போக கூடாது. இந்த குடும்பத்துக்காக ரவும் பகலும் உழைச்ச மனுஷன் இந்த வீட்டை விட்டு போக கூடாது மாமா, இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என் மயிறு எரியுது. போலீஸ்கார பயிலுக்கு தெரிஞ்சா என் பொருளைய தூக்கிட்டு போயிடுவானுங்க. கடல்ல அவங்க சுட்டாங்க, கரையில இவங்க அறுத்து கூறு கூறு ஆக்கிடுவாங்க. போலீஸு கேஸுன்னு நம்மளை அலைய விட்டுருவானுங்க. நான் என் பிள்ளைய தர மாட்டேன். வெளியில சொல்லிடாதீங்க, வெளியில சொல்லிடாதீங்க. நம்ம பிள்ளை நம்ம வீட்டிலே இருக்கட்டும், நம்ம வீட்டிலே இருக்கட்டும். சத்தம் போடாது, சத்தம் போடாது. ஐயோ, சத்தம் வாழ கூட முடியலையோ. ஐயோ, எதுக்குமா நீங்க கொண்டதா போய் சொன்னீங்க? உண்மையை சொல்லுங்க. நான் தான் அவரை கொன்னேன். நான் தான் அவரை கடலுக்கு போக சொன்னேன். நான் தான் அவரை மீனவனாக்கி கொண்டு போட்டேன். சுட்டது அவங்க, கொன்னது நானு. சரிம்மா, இந்த இறப்ப அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திருக்க வேண்டாமா? தெரியப்படுத்தி என்ன செய்ய போறீங்க? என் புருஷனோட சேர்த்து 1000க்கும் மேல மீனவங்க கடல்ல சுடப்பட்டு செத்து இருக்காங்க. என்ன செஞ்சீங்க? உங்களை மாதிரி நாங்க படிச்சவங்களா? உங்களை பார்த்து நாங்க பயந்தோம்.
நம்ம இந்த நாட்டுல அனாதை. என் வீட்டுக்காரர் கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருக்கணும்னு அவரு பெத்தவங்க நினைச்சாங்க. அதனாலதான் என் கணவரை நான் என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன். மா, என்னை மன்னிச்சிருமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. இந்த வீடு எனக்கு வேணாம்மா. உங்க அப்பா இல்லாத வீடு எனக்கு வேண்டாம். அந்த வீட்டை வித்து பொழைச்சிக்கமா என்ன. எஸ்தரம்மா, எஸ்தரம்மா, உங்க அறியாமைய கோர்ட் மன்னிச்சிருச்சு. உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு தெரியும். அப்புறம் ஏமா கடற்கரையிலேயே போய் நிக்கிறீங்க? அவர் உடம்பு கரைக்கு வந்துருச்சு. உசுர் என்னை தேடி வரும்ல.